திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 24 உற்பத்தி காண்டம் திரு அவதார படலம் பகுதி 4. தீர்த்தங்களிலெல்லாம் மேலானதாக கருதப்படும் கங்கையாற்றை விட சிறந்து விளங்குகின்ற சரவணப் பொய்கையில் எம்பெருமான் ஒரு கைக்குழந்தை போல கை அசைப்பு, புன் சிரிப்பு இவை போன்ற அற்புத ஆடலை, அந்த 6 திருமுகங்களும் பொழுகின்ற கருணையை எண்ணி எண்ணி மகிழ்ந்த நாராயண பெருமான், பிரம்மதேவர் முதலான தேவர்கள் எல்லோரும் கார்த்திகை பெண்கள் 6 பேரையும் அழைக்கின்றார்கள், அழைத்துச் சொல்கின்றார்கள். கார்த்திகை பெண்களே, இச்சரவணப் பொய்கையில் 6 முகம் உடைய ஒருவனாகி வீற்றிருந்து அருளுகின்ற எமது கடவுள் ஒரு குழந்தை வடிவாக தோன்றியிருக்கின்றார். எனவே அவருக்கு நீங்கள் உங்களினுடைய 2 ஸ்தன்யங்களிலிருந்து ஊறும் பாலான அமுதத்தை ஊட்டி போற்றுவீராக நாள்தோறும் என்று பிரம்ம விஷ்ணுக்களெல்லாம் சொன்ன அந்த நேரத்தில் அந்த கார்த்திகை பெண்கள் 6 பேரும் தேவர்களை நோக்கி அது நன்று என்று சொன்னார்கள். குற்றமில்லாத கார்த்திகை பெண்கள் 6 பேரும் நிறைவான உள்ளத்தோடு நீர் நிறைந்த சரவணப் பொய்கையில் ஒரு தாமரை மலரில் அமர்ந்தருளிய இறைவனை அடைந்து போற்றி வணங்கி நிற்கவே, இந்த 6 பெண்களும் தான் ஒருவனாக இருக்கின்ற தம்மை வளர்த்தெடுக்கும் தாய்மாராக வந்து இருப்பதால் எம்பெருமான் தன்னை அடைபவர்களுக்கு யாது வேண்டினாலும் அதனை கொடுப்பதே அவனது கருணை. எனவே 6 முகமும் 12 கைகளோடும் கூடிய ஒரு வடிவான குழந்தையாக இருக்கின்ற பெருமான் இந்த 6 கார்த்திகை பெண்களும் தம்மை வளர்த்தெடுக்கும்படியாக 6 சிறு குழந்தைகளாக வெவ்வேறு உருவம் கொண்டார். 6 அழகிய குழந்தைகளை கண்ட 6 கார்த்திகை பெண்களும் பெரும் மகிழ்ச்சியோடு ஒரு குழந்தையை ஒருவர் என்று எடுத்து ஒவ்வொரு குழந்தையையும் 6 கார்த்திகை பெண்களும் எடுத்து மார்போடு அணைத்து தங்களிடம் ஊறுகின்ற பாலாகிய அமுதத் 6 கார்த்திகை பெண்களும் ஊட்ட, அப்பொழுது எமது கடவுள் தாய்மாரை நோக்கி புன்சிரிப்பு கொண்டு தமது நல் அருளால் பால் குடிப்பதற்கு பெரிதும் தவணம் கொண்டார் போல உண்டு அருளினார். திருமுலைப்பால் உண்ட பின் 6 பேராக இருக்கும் ஒப்பற்ற தன்னந்தனியான குமரனை குளிர்மையான பசிய இலைகள் பறந்து நெருங்கிய கடம்ப மர நிழலில் அமைந்த இந்த சரவணப் பொய்கையில் வண்டுகள் மொய்த்து அறியாத தாமரை மலர் படுக்கையான பாயலில் சேர்த்து அணைத்து கண் துயிலும்படி ஆக்குமாறு தாலாட்டு பாடி துதிக்கின்றார்கள் கார்த்திகை பெண்கள் 6வரும். அப்பொழுது எங்கள் ஐயர் கருணையால் திருவிளையாடல்களை புரிகின்றார். ஒரு குழந்தை நித்திரை செய்வது போல் அங்கே இருக்கின்றது. ஒரு குழந்தை திடுக்கிட்டு துண்ணென எழுந்து இனிய மொழியை பேச முயல்கின்றது. தாயின் ஸ்தன்யத்தில் பவள திருவாய் வைத்து பால் உண்கின்றது ஒரு குழந்தை. ஒரு குழந்தை சிரித்தபடி இருக்கின்றது. ஒரு குழந்தை கூத்தாடுகின்றது. ஒரு குழந்தையோ ஓயாமல் அழுத வண்ணம் இருக்கின்றது. ஒரு குழந்தை தவழ்கின்றது. ஒரு குழந்தை மெல்ல தள்ளாடி நடக்கின்றது. ஒரு குழந்தை எழுந்து நிற்க பார்த்த பொழுது முடியாமல் திடீரென விழுந்து திருவிளையாடல் புரிகின்றது. ஒரு குழந்தை அமர்ந்திருக்கின்றது. ஒரு குழந்தை சரவணப் பொய்கையில் தண்ணீரை உழைத்தபடி கரையை சுற்றி வருகின்றது. ஒரு குழந்தை தாயின் மடிமேலு இருக்கின்றது. ஒருவரே இவ்வாறு பல வேடங்களாகி நிற்கின்றார். ஒரு குழந்தை கூத்தாட, ஒரு குழந்தை சிவந்த கையால் தாளம் போட, ஒரு குழந்தை நின்று இந்த திருவிளையாடலை பார்க்க, ஒரு குழந்தை அங்கே ஓட, ஒரு குழந்தை ஓடி ஒளிந்து நிற்க, ஒரு குழந்தை ஒளிந்த அந்த குழந்தையை தேடி திரிய, அற்புத 6 குழந்தைகளாக சிவபெருமானது திருமகனார் திருவிளையாடல் புரிந்து அருளுகின்றார். இந்த 6 குழந்தைகளும் 6 வடிவங்களும் ஒரு கணப்பொழுதில் வேறு வேறு பேதப்படும் வகையான திருவிளையாட்டை எப்பொருட்கும் பரமாய் மேலாய் நின்ற உத்தமமான குமரன் தானே எல்லா உயிர்கள் தோறும் நிறைந்து ஆடுவது போல வித்தக விளையாடல்களை செய்து அருளுகின்றார். ஞான குருமணியாய் வந்தருளிய செம்மை அழகு நிறையும் முருகப்பெருமானின் அந்த திருவிளையாடல் தன்மையின் பற்பல திறத்தையும் நாடி பார்த்தார்கள் பிரம்மதேவரும் நாராயண கடவுளும் இந்திரனும் முனிவர்களும் தேவர்களும் முதலான எல்லோரும். அற்புத மகிழ்ச்சி கொண்டு அவர்கள் எல்லோரும் பேசிக்கொள்கின்றார்கள்.
குழந்தையாகிய இவர் ஒருவரே பல சிறுவர்களின் உருவத்தை தான் கொண்டு நமது முன்பாக என்ற சொல் அளவு காலத்தினும் விரைவாக எண்ணிக் காண முடியாத பல பேதமான வடிவுகளை கொண்டருளினார். எங்கள் குமரனது திருவிளையாடல் எங்களால் அறிய முடியாதது ஆகும். எல்லா மாயமும் இயற்ற வல்லவர், எல்லை காண முடியாத அறிவு ஸ்வரூபமாக இருப்பவர் என்றெல்லாம் போற்றுகின்றார்கள். ஒரு கைக்குழந்தை என்னும்படியாக எம் முன் தமது உருவை காட்டிய கடவுள் செய்யும் இந்த பெரும் மாய திருவிளையாட்டை வேறு யார் செய்ய முடியும்? வேறு யார் அறிய முடியும்? யாராலும் அறியவும் முடியாது, சொல்லவும் முடியாது, நினைக்கவும் முடியாது. எனவே இதனை நாம் எவ்வாறு சொல்வோம்? இனி நாம் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. இப்பகவான் ஒப்பு உவமை கடந்த பரம்பொருள்தான் என்று சொல்லி எல்லோரும் வணங்கி நிற்கின்றனர். கார்த்திகை நட்சத்திரத்தின் பேரால் விளங்கும் கார்த்திகை பெண்கள் 6 பேரும் குமாரக்கடவுளின் அற்புத ஆடல் முழுவதையும் நோக்கி முதிர்கின்ற அற்புதம் கொண்டார்கள். அவரை குழந்தைதானே என நினைக்கின்ற நினைப்பு அவர்களுக்கு ஒரு சிறிதும் இல்லை. மிக பயபக்தியோடு தாங்கள் வழிபாடு செய்யும் கடவுள் என்றே போற்றுகின்றார்கள். அப்படிப்பட்ட மனத்தை கொண்ட அன்பினாலே வளர்த்து வருகின்றார்கள். ஸ்ரீ பரமேஸ்வரரினுடைய குழந்தையான முருகன் எழுந்தும் விழுந்தும் திரிந்தது. பிறகு அடுத்த க்ஷணத்திற்கு உள்ளாகவே ஒன்று அடிக்கடி துள்ளி குதித்தது. பிறகு ஒரு குழந்தை கால்களால் முழுவதும் நடந்தது. ஒரு குழந்தை நொண்டி அடித்தது. ஒன்று மல்லன் போல மற்றொரு குழந்தையின் முன் நெற்றியை முட்டியது. பிறகு இந்த 2 குழந்தைகளும் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு கொண்டன. இவ்வாறு பல அற்புத திருவிளையாடல்களை முருகப்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் காண்பிக்கின்றார். ஸ்ரீ பரபிரம்மே குழந்தையாக ஆகி 6 குழந்தைகளாக பிரிபட்டது போல இவ்விதம் திருவிளையாடல்களை நிகழ்த்தி அந்த சுகத்தை மற்றவர்களுக்கெல்லாம் காட்டும்படி திருவிளையாடல் செய்தது. அந்த 6 கிருத்திகா தேவிகளும் குழந்தைகளினுடைய விசித்திரமான லீலைகளை பார்த்து மிக ஆச்சரியம் அடைந்தவர்களாக அளவு கடந்த அன்பு கொண்டார்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்கள் அவ்விசித்திரங்களான லீலைகளைக் கண்டு மெய் சிலிர்த்துப் போய் வேண்டிய பயன்கள் அனைத்தையும் அடைந்தவர்களாகவே கருதினார்கள். அந்த கணமே அனைத்தும் அடையப்பெற்றவர்களாக கருதினார்கள். ஸ்ரீ பரமேஸ்வரனிடம் ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டோம். பெரும் கருணையான பகவான் மேலும் 5 குழந்தைகளை நமக்கு அருளினார். லோக கண்டகர்களான அசுரர்கள் இந்த 6 திருக்குமாரர்களாலும் அழிக்கப்படுவார்கள். இவ்வாறு தேவ சிரேஷ்டர்கள் எல்லோரும் மிக்க அழகு வாய்ந்த 6 சிவகுமாரர்களையும் பார்த்து பலவித இஷ்டங்களை மனத்தில் நினைத்து கொண்டு மோக்ஷ சாம்ராஜ்யம் என்ற பிரம்மானந்தத்தை காட்டிலும் மேலான சுகத்தை அடைந்தார்கள். ஸ்ரீ பரமேஸ்வரன் சந்தோஷம் அடைந்துவிட்டால் இந்த உலகத்தில் எதுதான் கிட்டாது? கிருத்திகா தேவிகளால் வளர்க்கப்பட்ட இந்த காரணத்தினால் சுவாமிக்கு கார்த்திகேய சுவாமி என்று திருநாமம். கார்த்திகேய சுவாமியின் திருவுருவத்தை குமாரதந்திரம் பேசுகின்றது. தாமரை மலர் போலும் அழகான 6 முகங்களும் 6 திருக்கரங்களும், வலது பக்கத்தில் கூர்மை பொருந்திய அழகை உடைய வேலாயுதம், வாழ், அபயம் என்பனவும், இடது திருக்கரங்கள் 3இல் வஜ்ராயுதம், கேடகம், வரதம் என்பனவும் கொண்டு நோய், பயம் முதலியவற்றையும் பிறவி பிணியையும் நீக்கி திருவருள் செய்யும் மூர்த்தி கார்த்திகேய சுவாமி. இவரையே வாகுளேய மூர்த்தி என்றும் கூறுவார்கள். வாகுளம் என்றால் கார்த்திகை, வாகுளேயன் என்றால் கார்த்திகேயன் என்று பொருள். பிறப்பு இறப்பு முதலிய இல்லாத பரம்பொருளை கார்த்திகை பெண்களின் புத்திரன் என்று போற்றுவது அது உண்மையன்று, அது உபச்சாரமாகத்தான் என்று வேத உபபிருங்கணம் உரைக்கின்றது. கார்த்திகை பெண்கள் வளர்த்தமையால் கார்த்திகேய மூர்த்தி ஆயினார் நம் பெருமான். கார்த்திகை பெண்களால் இவ்வாறு வளர்க்கப்பட்டதற்கும் கார்த்திகை பெண்கள் பாலை உண்டதற்கும் காரணங்கள் பல கூறுகின்றனர் நம் ஆன்றோர்கள். என்றாலும் அது அன்றைக்கு தேவர்களின் மேல் வைத்த கருணை, அது என்றைக்கும் இந்த ஆன்மாக்கள் மேல் வைத்த கருணை, அது ஒன்றே இறைவனாரது எல்லா திருவருள் செயல்களுக்கும் காரணமாக அமையும் என்பது நம் சித்தாந்தம். இவ்வாறு திரு அவதார படலம் 127 திருப்பாடல்களோடு நிறைவுபடுகின்றது. இனி
தொடர்ந்து துணைவர் வரு படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.